இட்ஸ் Thursday மார்னிங் எழுந்த உடனே காஃபி ஃபஸ்ட்டு குடிச்சு முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் தான் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, இட்லி, பீன்ஸ் கத்திரிக்காய் சேர்த்து சாம்பார் வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் சாம்பார் வைப்பாங்க. வேணுன்ற வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சாம்பார் வைக்கிறதுக்காக துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணுறேன். 200 கிராம் துவரம் பருப்புக்கு 2 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளியை நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுக்கிறேன். பருப்பு குக் ஆகிற இந்த டைமில் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பெருக்கிட்டு இருந்தேன். வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாலே பார்க்குற இடமெல்லாம் டாய்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் என் பையனும் பொம்மைலாம் கீழே எப்பயுமே போட்டு வச்சுருவான். அடுத்து சாம்பார் வைக்கிறதுக்காக பீன்ஸை கத்திரிக்காவை கட் பண்ணிக்கிட்டேன். நான் பச்சை கத்திரிக்காய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ளூ கத்திரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் நூக்கல் அதெல்லாம் போட்டு சாம்பார் வைப்பாங்க. நான் இன்றைக்கான 2 வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணுறேன். இட்லி மாவு ரெடி பண்ணியாச்சு. நல்லா கலந்த மாவை இட்லி தட்டில் ஊற்றி இட்லி வேக வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ பருப்பு தக்காளியை நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 6 பல் பூண்டை தோலோடு இடித்து ஆட் பண்ணியிருக்கேன். பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணதை ஆட் பண்ணி நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸ் கத்திரிக்காயை ஆட் பண்ணுறேன். எண்ணெயிலேயே நல்லா இந்த பீன்ஸ் கத்திரிக்காயை வதக்கணும். வதக்கின பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூளை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா கலந்துடணும். இப்போ வெஜிடபிள்ஸ் குக் ஆன பிறகு நம்ம வேக வச்சுருக்க பருப்பு ஆட் பண்ணிவிட்டு புளி கரைசல் கொஞ்சமாக ஆட் பண்ணி இறக்குனா சாம்பார் ரெடி.